வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கூட ஆழமாக ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்டை வந்து எப்படி வேலை செய்யுது, ஒருவேளை நீங்கள் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த புல் பேக்கில் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி சிக்னல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக வந்து பார்த்துடலாங்க. ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒருவேளை நீங்கள் ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது பாகம் 1 பாகம் 2 ரெண்டுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னங்கிறது வந்து புரியும், நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது வந்து புரியும். அதை பார்க்காம இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பார்க்க வேண்டாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இண்டிகேட்டர்ஸ் தேவையே இல்லை. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது மார்க்கெட்டில் ரொம்ப 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 சிம்பிளான ஐடியாஸே வந்து போதும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் நான் வந்து சொல்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஐடியா. ஆனால் இந்த ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஐடியாவை நீங்கள் ஆழமாக கற்றுக்கல அப்படின்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ட்ரேடிங்கில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், வேலையே செய்யாத மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கற்றுருப்பீங்க, பட் ஆனால் பேசிக் தெரியாதனால உங்களால் வந்து அதை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, இதெல்லாம் போய் இப்போ படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் இந்த சிம்பிளான விஷயத்தை கற்றுக்கோங்க. இதுவே போதும். நீங்கள் காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ்லாம் எதுவுமே வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. வேறு எந்த வகையிலையும் டீவியேட் ஆகாதீங்க. ஆப்ஷன் செயினு, சைக்கிள் செயினு, டூ வீலர் செயின், அந்த மாதிரி வந்து அந்த எந்த செயினாக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ட்ரேட் எடுங்க, ட்ரெண்ட் லைன் வந்தால் ட்ரேட் எடுங்க. அதை எப்படி எடுக்கணும், எப்படி மார்க்கெட்டை பார்க்கணுன்னு நான் வந்து 250 வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். அது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். சில பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் இருக்கிற கிட்டத்தட்ட 20 வீடியோஸ் இருக்கும். 20 வீடியோஸுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு அந்த வீடியோஸில் 100% பதில் இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து சார்ட் அனாலிசிஸில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 1 ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது பகுதி 1 பகுதி 2 ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி சொல்லலாம், நம்ம வடிவில் நான் சொல்கிற மாதிரி, சார் கடை எப்போ திறப்பீங்க அந்த மாதிரி இருக்கும். சார் எக்ஸ்சேஞ்ச் எப்போ திறப்பீங்க, அது ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் இந்தியன் இதுவாக இருக்கட்டும், எப்போ திறப்பீங்க, ஏன்டா நான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் விஷயத்தை கற்றுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவ்வளோதானா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே, உடனே நான் ட்ரேடு எடுத்துருவேன். மார்க்கெட் என்னப்பா இன்னும் மார்க்கெட் ஓப்பன் பண்ண மாட்டீங்க, கடை எப்போ சார் திறப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும் உங்கள் மனநிலை. அந்த மனநிலையோடு இங்கே வாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போது அந்த பேசிக்ஸ் வந்து நான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுவா. இப்போது மார்க்கெட் வந்து மேலே போகுது, கீழே வந்துட்டு மேலே இப்படி போகுது. என்ன உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னா, பகுதி 1 பார்த்துருந்தீங்க 2 பார்த்துருந்தீங்கன்னா இது தெரியும், இது வந்து சப்போர்ட்டு. ஏன் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, இங்கே மார்க்கெட் இதுக்கு மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது, இது வந்து ட்ரெண்ட் லைன். இங்கே வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி போட முடியாது. ஏன், மார்க்கெட் கொஞ்சம் இந்த ஹைலேருந்து மேலே போயிடுச்சு, அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரெண்ட் ஆக்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கேருந்து உங்களை ஏதோ ஒரு பேட்டர்ன் வச்சு ஏமாற்றிட்டு இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கும் கொஞ்சம் வந்து மேலே போயிடும். இது ஒரு விதமான பேட்டர்ன். இப்போது இன்னொரு விதமான இது வந்து மேலேருந்து கீழே வர்ற ப்ரைஸு இங்கே சப்போர்ட்டுக்கு வரமாட்டான், வர்றதுக்கு முன்னாடியே இங்கேருந்து வந்து மேலே போயிடுவான். திரும்ப கீழே வர்ற ப்ரைஸு திரும்ப மேலே, அதுக்கும் மேலே ஹையர் ஹை, கீழே வர்ற ப்ரைஸு மேலே ஹையர் ஹை. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ட்ரெண்ட் லைனாக போட்டுட்டு இது வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன்னு சொல்கிறீங்க.
மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் உல்ட்டா கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீவியஸ் பாகத்துலேயே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இது எல்லாம் பார்த்துட்டிங்களே, கடை எப்போ திறக்கணும் ஆர்வமாக இருக்கிறீங்களே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது மார்க்கெட்டு இப்படி மேலே போகுதுங்க. இது என்ன ட்ரெண்டு? யாரை கேட்டாலும் சொல்லிடுவோம். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தால் கூட அவங்கள கேட்டாங்கன்னா இது என்னப்பா கோடு இப்படி போகுதுன்னா மேலே போகுதுன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. இப்போது ப்ரைஸ் வந்து கீழே வருதுங்க. பை பண்ணுவீங்களா? இங்கே அப் ட்ரெண்டு தானே இது. கீழே எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள்கிட்ட எதுனா இன்ஃபர்மேஷன் இருக்கா? இதுதான் தெரியும் உங்களுக்கு. கீழே இதுக்கு முன்னாடி என்னாச்சுலாம் தெரியல. இது மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி மேலே போகுது, இப்படி கீழே வருது. பை பண்ணுவீங்களா? சரி, இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால் நான் இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஹையர் ஹை வச்சுதுன்னா பை பண்ணுறதை பற்றி நான் யோசிப்பேன் அடுத்த புல் பேக்கில். இல்லைனா என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். சரியான முடிவு. ஓகே, இப்போது ப்ரைஸ் வந்து மேலே இப்படி போகுதுங்க. போயிட்டு இப்படி கீழே இப்படி வந்துடுது. இப்போ பை பண்ணுவீங்களா? ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுது? திரும்பவும் மேலே போயிடுது. இங்கே செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இங்கே மேலே இன்னும் எனக்கு ஒன்றும் வந்து சரியான கன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்க. ஐ எம் கோயிங் டு வெயிட். சரி, ஓகே. திரும்பவும் ப்ரைஸ் இப்படி கீழே வருது. இந்த தடவை என்ன பண்ணுது? இந்த சப்போர்ட் வரைக்குமே வந்துடுது. ஒரே ஒரு விக்கு மட்டும் இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வருது. திரும்பவும் பை பண்ணுவீங்களா? உங்களை தான் கேட்குறேன். நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. பை பண்ணுவேன், பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி தான் இது. எத்தனை பேர் பார்த்தாலும் சரி. ஏன்னா யாருக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் ஜென்யூனாக ஆன்சர் பண்ணுங்கள். பை பண்ணுவீங்களா? சரி, இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் யூ கன்சிடர் திஸ் அஸ் எ சப்போர்ட். ஆனால் ட்ரெண்டு வந்து என்னன்னே உங்களுக்கு தெரியல. சும்மா அப்படி மேலே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து. பார்ட் 2ல் ட்ரெண்டை பற்றி நம்ம வந்து நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொன்னேன், ஃபோனை எடுத்து சார் கடை எப்போ திறப்பீங்க, நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டென்ஷனில் இருப்பீங்க. நிறைய மெசேஜெலாம் படித்து பார்த்துட்டேன் நான். நிறைய மெசேஜ் இருந்தால் ஓ ஆஹா ஓஹோ சூப்பர் செம்மையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜெயிச்சிருவேன். ஓகே 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 ஓகே, ஜெயிக்கலாம், பொறுமையாக வந்து ஜெயிக்கலாம். ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடறேன். நான் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா வேகமாக போய் எங்கேயாவது முட்டிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன் நான் இந்த வீடியோவில். சரி, ஓகே. இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க. யூ வென்ட் ஃபார் எ பை. ஏன் பொறுக்க முடியல? இந்த இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுது. கீழே வந்தது மேலே போச்சு, கீழே இந்த சப்போர்ட்டு பக்கத்தில் வந்து மேலே போச்சு. மேலே போக முடியல, கீழே வர முடியல. ஆனால் உங்களால் பொறுக்க முடியல. எனக்கு தெரியும்ப்பா, பை தான்ப்பா, இந்த இடத்துல பை பண்ணுவேன், கீழே போச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். அவசியமே இல்லை. ட்ரெண்டே தெரியலையே, நீங்கள் ஏன் பை பண்ணணும்? ஆனால் நீங்கள் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் பை பண்ணோன்னா மேலே போகும். இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சா? இந்த ஹை லெவல் வரைக்கும் போகுதா? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, பை ஆகும், மேலே போயிடும், ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்குது, எல்லாம் இது பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே நான் போடாதீங்க, ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவேன், நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுப்பீங்க. அப்போ இது வந்து மேலே வரைக்கும் போயிடும். இன்றைக்கி வந்து நேராக பென்ஸ் ஷோரூம் போயிட்டு பென்ஸ் கார் வந்து புக் பண்ணுறோங்கிற ரேஞ்சில் நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன நடக்கும்? வேகமாக கீழே வந்து உங்கள் ஸ்டாப் எடுத்துருவான். ஐயோ, என்ன மேலே போச்சு? அப்புறம் சசி என்ன சொன்னாப்புல, மேலே போய் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மேலே தான் போகும், புல் பேக் வந்துட்டு கீழே வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸை வந்து எடுத்துட்டானே. அப்போ இந்த மெத்தட் வேலை செய்யாது. கடை எப்போ திறப்பீங்க அப்படின்னு கேட்டது வீணாக போச்சா? அப்போ என்ன ஆகும்? ஓஹோ, செல்லாக போகுது. இதுக்கு மேலே இங்கே போயிட்டு க்ளோஸ் வச்சுது, நம்மளை ஏமாற்றிட்டு கீழே வந்து செல்லாக போகுது. எங்கேயா மிஸ் பண்ணிட போகிறோம், நம்ம செல் பண்ணிடுவோம். செல். நீங்கள் செல் பண்ண உடனே இப்படி எதனா பண்ணுற மாதிரி இப்படி வருவான். இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்லோவாக மேலே போய்டுவோம். இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே
கொஞ்சம் மேலே, ரொம்ப போயிடுச்சு, கொஞ்சம் மேலே. அப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே பை பண்ணீங்க, ஏன்னா சப்போர்ட்டு மேலே போச்சு, இந்த லெவலுக்கு மேலே ஜஸ்ட்டில் க்ளோஸ் வச்சோன்னா ஓகே சூப்பர் அப்படின்னு நினைக்கும் போது கீழே வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டான். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோன்னா எனக்கு அப்போவே தெரியும் செல்லில் தான் போகுது, நான் செல் பண்ண போகிறேன், அடுத்து செல்லு, அடுத்து திரும்ப வந்து மேலே போய் ஒருவேளை நீங்கள் மேலே எங்கேயாவது ஸ்டாப் வச்சிங்கன்னா உங்கள் ஸ்டாப்பை வந்து போய் எடுத்துருவான். இப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னும் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த இது கற்றுக்க முடியாதவங்க, பொறுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஐ எம் கோயிங் டு மிஸ் திஸ் ட்ரேட், ஐ நோ திஸ் இஸ் எ பை, இங்கே நான் பை பண்ணேன், ஸ்டாப் லாஸ் போட்டதுனால என் ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துட்டான், ஐ எம் கோயிங் டு பை ஹியர். இங்கே அவசரம், எல்லாமே நடக்கும், இது எல்லாமே நடக்கும், இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கிறேன், ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இந்த 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 சூழ்நிலை எல்லாமே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சூழல் எதுனா இருக்குதா? எதுவுமே இல்லை. அவசரம் அவசரம் அவசரம். அப்போ நீங்கள் இங்கே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ட்ரேடை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து யூ வென்ட் ஃபார் எ பை ஹியர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட்டு பொறுமையாக கீழே வருவான், மேலே ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியும், கீழே வருவான், ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியும், கீழே வருவான், ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்கும், கீழே வருவான். இந்த இடத்துக்கு வரும்போது யூ வில் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ், அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு கோ ஃபார் எ செல் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ஒய்? பிகாஸ் நீங்கள் இங்கேயே ஒரு லாஸை பார்த்துட்டீங்க, இங்கே ஒரு லாஸை பார்த்துட்டீங்க, இங்கே ஒரு லாஸை பார்த்துட்டீங்க, சாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ யூ வில் திங்க் லைக் யூ கோயிங் டு எக்ஸிட் திஸ் ட்ரேட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரெட் கேண்டில் பார்த்தா கூட நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரேட்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் வெளியே வந்த உடனே என்ன நடக்கும்? அவன் ஆக்சுவலாக போகிற அந்த டைரெக்ஷனில் மேலே போயிடுவான். ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டிங்கல்ல, பார்ட் 3 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். மார்க்கெட்டில் இதெல்லாம் நடக்குங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது டெய்லியும். நான் சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி சொல்லி கொடுத்துருந்துருப்பேன்? இப்படி மேலே போகும், இப்படி கீழே வரும், இப்படி மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணாது, அதுக்கப்புறம் கீழே வரும், அதுக்கப்புறம் இப்படி கீழே போகும். சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி நடக்குதானா? இந்த மாதிரியும் நடக்குது. இந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது இல்லை. அவசரம். நான் கற்றுக்கிட்டேன். இது ஐயர் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா மேலே போகும், கீழே வந்து க்ளோஸ் வச்சா கீழே போயிடும். எங்கே போச்சு? ஃபுல்லாக லாஸ். இது ஒரு லாஸு, இது ஒரு லாஸு, இது ஒரு லாஸு. பட் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் நினச்சது தான் நடந்தது, மேலே தான் போச்சு. நீங்கள் யாராச்சும் வந்து இப்போ ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் இது வந்து இப்போ மச்சான் இது வந்து மேலே தான் போகுது, நான் இங்கேயே பை பண்ணிட்டேன் தெரியும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டாப்பை ஹிட் ஆனது மேலே போச்சு அது இதெல்லாம் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரியே மேலே போச்சா, இவ்வளோ தான்டா ட்ரேடிங்கு. பட் ஆனால் அந்த பெயின் எல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் நினச்சிங்க மேலே போகும் அப்படின்னு பை பண்ணீங்க, பட் ஆனால் சரியான இடத்துல பை பண்ணல, டைமிங் சரியில்லை. அப்படி தான் எடுத்துக்கணும். உங்கள் டைமிங் வந்து சரியில்லை, பட் ஆனால் உங்களுடைய திங்கிங் வந்து கரெக்டு. என்ன அப்படின்னா அவசரம். அவசரப்பட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் உங்களால் ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க. நிறைய லாஸ் பண்ணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அவசரப்பட்டிங்கன்னா. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் எந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டாலும் சரி, ரொம்ப வந்து ஹைப்பர் இதுவாக ஆகிட்ட மாதிரி ஆகிடாதீங்க. நான் கற்றுக்கிட்டேன், டேய் நாளைக்கு காலைல நீ ஓப்பன் பண்ணுறா, இன்னும் ஒரு கை பார்க்குறேன்டா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து விட்டுருங்க. நீங்கள் எதிர்பார்த்த எதனா ஒரு செட்டப் வந்து வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் டோன்ட் டேக் ஏ ட்ரேட் வென் யூ ஆர் இன் டவுட், அப்படி வச்சுக்கலாம். வென் யூ ஆர் இன் ஏ டவுட் டோன்ட் டேக் ஏ ட்ரேட். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா, ஸோ அதனால் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த புல் பேக் வருது பார்த்தீங்களா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு,
இப்போ அதுதானே பிரச்சனை. இந்த புல் பேக்கில் எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம்? ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், சப்போர்ட்டு வந்து நான் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுலாம் எனக்கு வந்து தெரியும், நிறைய பேர்த்துக்கும் தெரியும். ட்ரெண்ட் லைன் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து சூப்பராக வந்து கற்றுப்போம் எல்லாமே. இதுவே எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து 500 5000 தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிறது தெரியும். ஸோ இது தெரிஞ்சிருச்சு, எனக்கு இது மட்டும் தான் டவுட்டு. இதை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தனாலும் நான் 250 வீடியோ போட்டேன்னா 2500 வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்விம்மிங் கிளாஸ் தான் எக்ஸாம்பிள். கையை காலை ஆட்டுறதெல்லாம் ஒரு வேலைன்னு வந்து இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு ப்ராக்டிஸு, அதுக்கு ஒரு ட்ரைனிங்கு. நவருடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி தான் இது ட்ரேடிங்கும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ காம்படிஷனாக இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட்டு 3வது இடம் 4வது இடம் வர்றதுக்குனாச்சும் வாய்ப்பு இருக்குது. 1வது இடம் கிடைக்கலனாலும். ஒன்றுமே தெரியாமல் போனீங்கன்னா தண்ணிக்கு உள்ளே போயிடுவீங்க. சரி, ஒரு சினாரியோ பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வருதுங்க, மேலே போகுது, கீழே இப்படி வருது, மேலே கீழே மேலே கீழே. இது வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை சொல்லிக் கொடுங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுள் போங்க, போயிட்டு ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இல்லை கண்டினியூஷன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் அடிங்க. அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி சார்ட்ஸில் இந்த மாதிரி ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், அந்த இப்போ 3 க்ரோ அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒருத்தனும் ஒரு பேர் வச்சுருக்கிறான். என்கல்ஃபிங்கு, புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு எக்கச்சக்க பேர். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹேமர் எடுத்துப்போம். ஹேமர்னால் சுத்தியல். சுத்தியல் எப்படி தெரியும் நம்மளுக்கு? இப்படி பொதுவாக ஒரு சுத்தியல் வந்து இப்படி தானே இருக்கும். இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன். இந்த இடத்துல ஒரு சுத்தியல் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சுத்தியல் கேண்டில் இந்த இடத்துல வருது, நீங்கள் செல் பண்ணுவீங்களா? வில் யூ கோ ஃபார் ஏ செல்? இது ஏதோ ஒரு இடத்துல வருது, டெம்ப்ட் பண்ணுறோம், உங்களை ட்ரேடு எடுக்கிறதுக்கான ஆர்வத்தை வந்து தூண்டுவோம். இது என்ன பண்ணிகிட்டே இருக்கான்? உங்களுக்கு என்ன புரியுது? இதில் கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கான், திக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கான். இப்படி மேலே போயிட்டு இருந்தானா மேலே தான் போகிறான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அப்படி போகாமல் அவன் என்ன பண்ணுறான், மேலே கீழே ஒரே ரேஞ்சில் போகிறான். கன்சால்டேஷன், அப்புறம் அரைக்கிறான், அப்புறம் என்ன ரேஞ்சு மார்க்கெட். இன்ஃபேக்ட் இது எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இந்த ஹையர் லோ கான்செப்டில் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிளேசஸ். இதில் வந்துட்டு உங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பெருசாக வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். சரி, நீங்கள் இதை செல் பண்ணுவீங்களா? பண்ணலாமா? இந்த இடத்துல வந்து பை பண்ணலாமா? என்ன தான் உங்களுக்கு வந்து ரிவர்சல் கேண்டில் வந்தாலும் இதை வந்து பை பண்ணுறதும் இதை செல் பண்ணுறதும் யூ ஷுட் அவாய்ட். லேர்ன் டு வெயிட். பொறுமையாக காத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். காத்திருந்து ஒரு அருமையான அல்வா மாதிரி ஒரு ட்ரேடு கிடைக்கும், அந்த ட்ரேடு மட்டும் எடுங்க போதும். சரி, ஓகே. இப்போ இப்படி மேலே போகுது மார்க்கெட்டு, இங்கேருந்து கீழே வருது, மேலே இப்படி போகுது, இந்த இடத்துல செல் பண்ணுவீங்களா? இந்த ரிவர்சல் கேண்டிலே பார்த்துறீங்க, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுவீங்களா? சரி, இப்படி கீழே வந்துட்டு இப்படி இன்னொரு தடவை போகுது, இந்த இடத்துல செல் பண்ணுவீங்களா? இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து பார்த்துட்றீங்க, நீங்கள் செல் பண்ண மாட்டீங்க. ஏன்? ட்ரெண்டு மேலே இருக்குது. யாரை கூப்பிட்டு கேட்டாலும், குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லிடும், இது வந்து ட்ரெண்டு வந்து மேலே தான் போகுது. அப்போ நீங்கள் ஏன் செல் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க? ஏன் வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பி வித் த ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டு, அது இதுன்னு என்னமா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண கற்றுக்கங்க எப்போவுமே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்படி ஒரு மேலே ஒரு தடவை போகுதுங்க, கீழே வருது, கீழே வந்து நல்லா ஒரு ஸ்பைக் அடிக்கிறான். இங்கே நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்களா? நல்லா ஸ்பைக் அடிச்சிட்டான், அதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியும் கொஞ்சம் கீழே வரும், கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த ட்ரேடில் நீங்கள் காட்டுற ஆர்வத்தை இந்த ட்ரேடில் காட்டினீங்கன்னா தான் நல்லது. ஏன்னா ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டு இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சினாரியோ பார்க்கலாம். இப்போது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்படி மேலே போச்சு, ப்ரைஸ் கீழே வந்தது, கொஞ்சம் இப்படி மேலே போச்சு. இது ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 100 மேலே போயிருக்கு, கீழே ப்ரைஸு வந்திருக்குது. வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது 60, வேறு ஞாபகம் வச்சுக்க வர முடியாது, 50, 100 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இங்கே இருக்குது 50 பாயிண்ட் மேலே போயிட்டு ஒரு புல் பேக்கு, 100 பாயிண்ட் மேலே போயிட்டு ஒரு புல் பேக்கு, மேலே இங்கே 60 பாயிண்ட் போயிட்டு ஒரு புல் பேக்கு. இந்த புல் பேக்கே நல்லா இப்படி வந்துடும். இந்த புல் பேக் சின்னதாக இருக்கும், இந்த புல் பேக் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த புல் பேக் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். திரும்பவும் மேலே போகும்போது என்ன பண்ணுவான்? 30 தான் போவான். திரும்பவும் கீழே வரும்போது நல்ல புல் பேக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் மேலே போனான்னா இந்த லெவலுக்கு மேலே போக மாட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக பிகினிங்கில் வேகமாக ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல நல்லா ஃபோர்ஸாக வந்து மேலே போச்சு, இந்த இடத்துலையும் நல்லா மேலே போச்சு, இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகிட்டான், இந்த இடத்துல சுத்தமாக வந்து மொமெண்டம் கம்மியாகிடுச்சு. இங்கே போய் நீங்கள் பையை வந்து பண்ணுவீங்களா? நிறையா பண்ணுறாங்க. ஏன்? இது வந்து பை ட்ரெண்டு. இந்த பை ட்ரெண்டு முடிஞ்சு போய் வீக் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்பா இது பார்க்குறதுக்கு பை மாதிரி தான் இருக்குது, மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு, சரி இவன் இப்படியே போவான், நம்ம பை பண்ணுவோம். எங்கே? இங்கே. எப்பா கவனிங்கப்பா, மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணிட்டான். மேலே போனால் கூட இட்ஸ் எ ஹார்ட் ட்ரூத், தே ஓன்ட் பிலீவ் இட் இஸ் கோயிங் டு செல். அதான் அப்படி தான் மார்க்கெட் வந்து நடக்குது. இன்னும் கூட அவங்க வந்து பையின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்? இட்ஸ் ட்ரெண்டு வந்து அந்த மாதிரி இருக்குது, பை ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லு இங்கேயே ஆரம்பிச்சிட்டான், ஃபஸ்ட்டு செல்லு இங்கே ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்ட்ரி எட் எக்ஸிட்டு ஃபஸ்ட்டு செல்லு எல்லாம் ஊருக்கு முந்தைய வந்து செல் பண்ணுறது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க, ஊருக்கு முந்தி நீங்கள் வந்து பண்ணணும். அதனால தான் ப்ரீவியஸ் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், பந்திக்கு முந்துற மாதிரி தான் வந்து ட்ரேடிங்கு. ஃபஸ்ட்டு பந்திலே உட்காண்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும், செகண்ட் பந்திக்கு போனீங்கன்னா பொரியல் காலியாகும், தேர்டு பந்திலாம் போனீங்கன்னா சாம்பாரே காலியாகிடும், அப்பளம் இருக்காது, எதுவுமே இருக்காது, சும்மா ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு வர்ற மாதிரி ஆகிடும். அதனால் இங்கேயே செல்ல ஆரம்பிச்சிட்டான், அடுத்து இங்கே சிக்னல் கொடுத்துட்டான். பட் ஆனால் உங்களுடைய மனசு வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கும். நீங்கள் பை தான் பண்ணுவீங்க, பிகாஸ் இது பார்த்தா யார் பார்த்தாலும் இது வந்து பையன்னு தான் சொல்லுவாங்க. இதை போய் செல் பண்ணணும்னு சொல்கிறேன், நீ செல் பண்ணு நான் வாங்கிக்கிறேன். என்ன பண்ணுவான்? இன்னொரு தடவை மேலே போவான், இன்னொரு தடவை மேலே போயிட்டு கீழே வரும்போது இது ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போவும் வந்து பை தான் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரெண்டு வந்து பையில் இருக்கான். நல்ல கண்ணை திறந்து வந்து இதை வந்து பார்க்கணும், இதை வந்து பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும், பார்த்தா தான் இது வந்து தெரியும். எல்லாத்துக்கும் பை மாதிரி தெரியும் போது உங்களுக்கு வந்து இல்லையே இது வந்து செல்லு ஆகிறானே அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியணும். பிகாஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க தெரிஞ்சதுனால 50% போயிருக்கான், 100% போயிருக்கான், 60 தான் போயிருக்கான், 30 தான் போயிருக்கான், போக மாட்டான், அப்போ கீழே போயிடுவான். அப்போ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தடவை புல் பேக் வரும்போது நல்ல ட்ரெண்டாக கீழே வர்றானா, இந்த இடத்துல தான் இதை பார்த்தோன்னு தான் அப்போ இது என்ன செல்லு மாதிரி தெரியுது, நம்ம என்ன பை பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ?
இந்த செல் ட்ரெண்டு முடிய போகுது. இவன் வந்து மேலேருந்து கீழே வந்து இப்படி வந்து இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே தான் நீங்கள் ஐடென்டிஃபையே பண்ணுவீங்க. உங்கள் இண்டிகேட்டர்லாம் காட்டும், கீழே போகுது மார்க்கெட்டு, இட்ஸ் கோயிங் டவுன். ஓஹோ, கீழே போயிட்டு இருக்கு செல்லு, நம்ம தான் கவனிக்கல. வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம பையின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க எல்லோரும் செல் பண்ணுவோம். நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், யாரோ ஒருத்தர் பை பண்ணணும்ல. வாங்க 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 மாட்டிங்களா எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆள் வந்து இங்கே பை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் பண்ணுற செல்லு எல்லாத்தையும் வந்து ஒரு ஆள் வந்து பை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். பை பண்ணி இவன் வந்து மேலே போயிட்டே இருப்பான். இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தடவையும் ஏமாறுறாங்க எல்லாருமே. நான் உட்பட ஏமாந்துட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் இது எப்படி நடக்கணும்னா, நான் இப்போ வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா, மேலே கீழே போகுது, 50% போகுது, 100% போகுது, 60% போகுது, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் கீழே வருது, இந்த இடத்துல நம்மளை நம்ப வைக்கிறான், ஆனால் நான் செல்லு தான் பண்ணணும். பட் ஆனால் ரியல் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து பை மாதிரியே தெரியும். அப்படியே வந்து பை மாதிரியே தான் நீங்கள் வந்து இதுலேயும் பை தான் பண்ணுவீங்க, இங்கேயும் பை தான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் யூ வில் ரியலைஸ் இட் இஸ் அ செல், கீழே வந்துட்டு இருக்கே அப்படின்னு. நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அது பையாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் உடனே இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா, பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா, அது செல்லை கீழே வந்துக்கிட்டே இருந்ததா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, செல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அவன் பையாகி மேலே போய்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறது வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து உங்களால் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து இதுதான். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக வந்து பார்ப்போம். நிறைய கேள்வி பதில்கள் வந்து இருக்கும். கேள்வி கேட்டதுக்கப்புறமா நீங்கள் ஜென்யூனாக பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பதில் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவையும் நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஆன்சரும் நீங்கள் நினச்ச ஆன்சரும் கரெக்டாக இருக்குதான்னு மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்படி போகுது, மேலே போகுது, மேலே கொஞ்சமாக போகுது, மேலே இன்னும் கொஞ்சம் தான் போச்சு, மேலே போகலை, கீழே வந்தது, மேலே போகுது. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டலுங்க. இதை செல் பண்ணுவீங்களா? வில் யூ செல் திஸ்? ஹையர் ஐ பண்ணிகிட்டே போகிறான், இந்த ஐக்கு மேலே இந்த ஐ, இந்த ஐக்கு மேலே இந்த ஐ, இந்த ஐக்கு மேலே இந்த ஐ, இங்கே வந்து ஈக்குவல். திரும்ப கீழே வரும்போது இதை வந்து பிரேக் பண்ணிட்டான். இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில். வில் யூ செல் திஸ்? எஸ். உங்கள் ரிஸ்க் என்னது? இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும், எல்லாரும் பையின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பையின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் யூ ஆர் த ஏர்லி ஒன் டு ஸ்பாட். ஏன்னா உங்களுக்கு இது தெரியும், இது இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்குறீங்க. நிறைய தடவை பார்த்ததுனால உங்களுக்கு வந்துட்டு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு செல்லு. அப்புறம் கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா வில் யூ செல் ஹியர் when you find a inverted hammer pattern, that is reversal patterns. உடனே வந்து இந்த பேட்டர்ன்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. சிம்பிளாக முடிஞ்சிருமா, எனக்கு தெரியாது. நீங்களே கற்றுக்குங்க ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 4 ரிவர்சல் பேட்டர்னு கண்டினியூஷன் பேட்டர்ன் தான் இருக்கும். தயவுசெய்து இதெல்லாம் வந்து நீங்களே வந்து கற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் ஏ செல். அப்போ திரும்ப கீழே வந்துட்டு போகும்போது நீங்கள் செல் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக செல் பண்ணணும். எது வரைக்கும் இது வந்து வேலிடு, இது வரைக்கும் வேலிடு. இதை தாண்டி போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இங்கேயே செல் எடுக்கிறீங்க, மேலே போகுது ப்ரைஸ், இதையும் தாண்டி வந்து மேலே போகுது அப்படின்னா திரும்ப வந்து மேலே தான் போக ட்ரை பண்ணுவானுடைய, கீழே வரமாட்டான். அதனால் ரொம்ப மார்ஜினலாக நீங்கள் வந்துட்டு நம்ம கேண்டிலில் இதில் சார்ட்டில் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ ரொம்ப மார்ஜினலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்க வேணாம். ரொம்ப ஃப்ரீயாக வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணால் போதும். சரி, இன்னொரு தடவை பார்த்துருவோமா? இந்த தடவை வந்து ரிவர்ஸில் பார்ப்போம். மேலேருந்து
மார்க்கெட் வந்து இட் இஸ் கண்டினியூஸ்லி ஃபாலிங். மொமெண்டமில் கொஞ்சம் ட்ராப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், சைடு வேஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போது மேலேருந்து கீழே வந்ததில்ல மார்க்கெட்டு, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிவர்சல் கேண்டில் பார்க்குறீங்க, ஹேமர் கேண்டில் கீழே வருது. வில் யூ பை திஸ்? என்னப்பா கேள்வியாக கேட்குற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது அட்வான்ஸில் எவ்வளோ பார்ட் 3க்கு வந்துட்டீங்கல்ல. பார்ட் 1ல் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன், பார்ட் 2ல் 1-2 கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்ட் 3ல் ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கடை எப்போ திறப்பீங்கன்னு ரேஞ்சில் இருக்கீங்க நீங்கள். அப்போ உங்களை வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இது என்ன ஆச்சு, பை பண்ணுவீங்களா? வில் யூ பை திஸ்? மேலே போகுது, சரி ஓகே, ஜாலி பை பண்ணிட்டேன். மேலே போகுது, மேலேருந்து கீழே வந்தது ட்ரெண்டு, சைடு வேஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே நிறைய தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா இன்ஸ்டன்ஸில் சொல்கிறேன், ஒரு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு கீழே வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகி மேலே போகுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு சைடு வேஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? மேலேருந்து கீழே வரும்போது, கீழே இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ரெக்கவர் ஆகி போகும்போது சைடு வேஸை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன கன்சல்டேஷன், அதாவது ஒரு 5-5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துலையே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோலி மொமெண்டம் வந்து பிக்கப் ஆகிட்டு அப்படியே வந்து மேலே போகும். இதையும் நீங்கள் வந்து கவனிங்க. அப்போ நீங்கள் இங்கே பை பண்ணிடுறீங்க, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மேலே போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் போட்டுருந்தீங்கன்னா ஸ்டாப்பை எடுத்துருவான். இந்த சேட்டெல்லாம் இங்கே வந்து நடந்துகிட்டே இருக்கும். யூ நோ த ஐடியா, என்ன நடக்குதுன்னு உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் உங்களால் டைமிங் வந்து பண்ண முடியல. கரெக்டான இடத்துல உங்களால் வந்து ட்ரேடு எடுக்க முடியலை. ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து எந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டு போகிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே அதுதான் சொல்கிறோம். இப்போ பெரும்பாலும் எல்லா வீடியோவுமே பாருங்கள், என்ன சார்ட்டு அப்படிங்கிறத வந்து இனிமேல் வந்து நான் வந்து சொல்ல வேண்டாமோ அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா சார்ட்டுமே ஒன்று தான், எல்லா டைம் ஃப்ரேமே ஒன்று தான். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வந்து நான் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களை வந்து குழப்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுறேன், அதனால் கோல்டில் எதனாச்சும் வந்து நம்ம சசி வந்து வீடியோ போட்டார்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் ஐ எம் ட்ரேடிங் பேங்க் நிஃப்டி. நான் ஏன் வந்து கோல்டு பார்க்கணும்? அது அப்படி இல்லைங்க. நீங்கள் கோல்டும் பார்க்கலாம், ஆயிலும் பார்க்கலாம், பிட்காயின் கூட பார்க்கலாம். ஏன்னா கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நான் சொல்லித்தர கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஒரு வீடியோலையும் நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் அப்படியே வீடியோ அப்படியே ஜென்ரலாக அப்படியே ஜாலியாக வந்து பேசிட்டு போகிற மாதிரி அப்படியே நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு வீடியோவில் வந்து ஞாபகம் வரும்போது சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். இந்த விஷயத்தை இங்கே தான் சொல்லணும், இந்த விஷயத்தை இவ்வளோ தான் சொல்லணும். நான் கிளாஸ் எடுக்கலையே. நான் உங்களை வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் 50,000 கட்டுங்க, கட்டிட்டு என் கிளாஸுக்கு வாங்க, நான் இன்னும் நிறையா சொல்லித்தரேன்னா நான் அப்போது ரொம்ப காஷியஸாக சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஷுட் பே சம் மணி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கும். எனக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லையே. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறேன்னா எனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ். சரி வாங்க இதுக்குள்ளே போய்டுவோம். கேள்வி யோசிச்சு வச்சிட்டிங்களா? பதில் மேலேருந்து கீழே வந்தது, கன்சால்டேட் பண்ணது, மேலே போகணும் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே டைமிங் தான் பிரச்சனையே. எங்கே எடுக்கிறது? இந்த இடத்துல ஒரு சிக்னல் கிடச்சிதுப்பா, நான் பை பண்ணிட்டேன், மார்க்கெட் நான் நினச்ச மாதிரியே மேலே போச்சு. பட் ஆனால் கீழே வந்து ஸ்டாப் எடுத்துட்டான் ஒரே கேண்டில். ஆட என்னப்பா அது? சரி ஓகே, ப்ரைஸ் வந்து திரும்பவும் இப்படி வந்து மேலே போகுது, இந்த ஹைக்கும் மேலே போயிடுச்சு, கீழே இப்படி வருது. இந்த தடவை நீங்கள் எடுப்பீங்களா? இங்கே எடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் லாஸ் வந்து புக் ஆகிடுச்சு. மேலே போய்ட்டு கீழே வரும்போது பயம், எடுக்க மாட்டீங்க. ஏன்? திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டானா, போடா நீ நல்லா மேலே போடா பார்த்துக்கிறேன்டா நான், மேலே போயிடுவான், போயிட்டு கீழே வருவான். இப்போ கூட லைட்டாக வந்து பயம் இருக்குது தான் செய்யும். ஒரே கேண்டில் வந்து எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது?
ஒரே பீக் அடிச்சிருவான் மேலே. நீங்கள் என்ன நினச்சிங்க? மேலேருந்து கீழே வந்தது, இங்கே சைடு வேஸ் பண்ணுச்சு. ஒரு தடவை நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸ் வந்து தூக்குனதுனால என்ன பண்ணிட்டீங்க? பயந்துட்டீங்க. அவன் மேலே தான் போவான், பட் ஆனால் பார்க்கலாம், வாங்குவோம். எங்கே போயிட்டானே மேலே? பை பை பை, மேலே போகிறான், பை பண்ணிடுவோம். எங்கே? இங்கே. நீங்கள் ஆக்சுவலாக பை எங்கே வந்து பண்ணணும்? இங்கே பண்ணணும். அப்போ இங்கே தான் இருக்குது சீக்ரெட்டு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாமே தெரியுது, பட் ஆனால் டைமிங் பண்ண தெரியல, நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியலை. அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரேட் எடுத்து என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த மற்ற ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது வந்து போர் அடிக்கும். அதனால் நீங்கள் அந்த வீடியோஸை போய் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணுன்னு என்ன தெரியுமா நடக்கும்? இதை முடிச்சிருவோம். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணுன்னு என்ன தெரியுமா நடக்கும்? கீழே வருவான், திரும்ப பொறுமையாக இப்படி கீழே வந்துகிட்டே இருப்பான். ஐயோ பை பண்ணிட்டோமே, இதை க்ளோஸ் பண்ணணுமே. எங்கே? இங்கே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸிட். இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காதப்பா. நீங்கள் எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இந்த லோ, ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு கீழே போனானா தான் கீழே போவான், இல்லைனா மேலே தான் போவான். அப்போ நீங்கள் பை பண்ணுறதே வந்து இப்படி மேலே ஸ்பைக் அடித்தானா அதில் பை என்றைக்குமே பண்ணாதீங்க. புல் பேக் வருவான். நீங்கள் ஆஃபர் கடைக்கு போனீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆஃபர். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து தீபாவளி வரும், எப்போ பொங்கல் வரும், விசேஷ நாட்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்கு? ஆஃபர் தருவாங்களாம். யாரும் ஃப்ரீயாலாம் தர மாட்டாங்க. என்ன எப்படி சொல்கிறது, 400 புடவைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து 200 ஏதோ ஆஃபர் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. அது 200 புடவையாக தான் இருக்கும். 400 பில்லை போட்டு அதில் 50% ஆஃபர்னு சொல்லிட்டு அதே 200 புடவையே உங்களுக்கு 250 கூட விற்றாலும் விற்றுருவாங்க. அதுலேயும் வந்து ஆஃபரை பார்த்து தான் விற்பாங்க. அதனால் வந்து ஆஃபர்லாம் கிடையாது. பட் ஆனால் மார்க்கெட்டில் யூ ஷுட் வெயிட் ஃபார் ஆஃபர். கண்டிப்பாக இது வந்து ஆஃபர் கொடுத்தா தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஆஃபர் கொடுக்குறதுலையும் எப்படி எடுக்கணும்? கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஸ்பைக் அடிச்சிட்டானா நோ 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 நோ, மேலே போகிறான், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் லெட் ஹிம் கிவ் சம் ஆஃபர். ஆஃபர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து மேலே இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். மேலே ட்ரெண்டு இருக்கும்போது சொல்கிறேன். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு, இது என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு, இது வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுக்கிற என்ட்ரி. ஆனால் உங்களுடைய எக்ஸிட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் வந்து இந்த லோ தான். அது கொஞ்சம் எப்போவுமே வந்து பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஸ்டில் திஸ் வில் ஒர்க். ஸோ ஸ்பைக் அடித்தானா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுக்க மாட்டீங்க இதுக்கப்புறமா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அப்படின்னு நானும் வந்து நம்புகிறேன். சரியா? வேறு என்ன பார்க்கலாம்? அந்த அந்த ஓரளவுக்கு மைண்ட் செட்டு நம்ம மேலேருந்து கீழே கீழேருந்து மேலேயே பார்த்துட்டோமா, அதனால் மேலேருந்து கீழே வந்து ஒரு 2-3 வந்து பார்த்துட்டோன்னா தான் உங்களுக்கும் வந்துட்டு அது என்னங்கிறது வந்து உங்களுக்கும் வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல இது வந்துட்டேன், இதை பார்த்தோம். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன பண்ணுவீங்க? ஆஹா, ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, மொமெண்டம் கம்மியாகிடுச்சு, இங்கே பெருசாக வந்திருக்கிறான், இங்கே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சின்னது, அதுக்கப்புறம் இன்னும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்னது, மொமெண்டமே இல்லை இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து வந்து மேலே இப்படி போகும்போது வந்துட்டு இதில் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த இடத்துல நம்ம வந்து என்டர் பண்ண சொல்கிறோம்ல, எல்லாருமே இதை செல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே பையில் என்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, காம்படிஷனே இருக்காதிங்க. எல்லாம் செல்லாம் பண்ணுவாங்க, நம்ம தான் பை பண்ணுவோம். இது வந்து 2வது சான்ஸு. இங்கேயும் கூட நிறைய பேர் வந்து என்டர் பண்ணவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. இது வந்து செல்லில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவான். அவனும் அப்படி தான் இப்போ வந்து ப்ளே பண்ணுவான், செல் போகிற மாதிரியே தான் காட்டுவான். பட் ஆனால் பையில் போயிடுவான். இங்கே தான் எல்லாரும் வந்து நம்புவாங்க. ஓகே, திஸ் இஸ் கோயிங் ஃபார் அ பை. ஒரு 40% ஆஃப் த க்ரௌடு வந்து இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து 5% தான், இங்கே தான் ஒரு 25%.
இங்கே ஒரு 40% தான் நம்புவாங்க. இந்த இடத்துல வர்றான் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து எல்லாருமே 100% நம்புவாங்க. பிகாஸ் இதை பார்த்தோன்னே வந்து சொல்லிடுவாங்க, ஏய் இது வந்து பை தான்ப்பா, உங்கள் இண்டிகேட்டர் சொல்லுவோம், எல்லாருமே சொல்லுவாங்க பையின்ட்டு. எங்கே இங்கே சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே பை பண்ணணும், இங்கே பண்ணணும். இந்த 5% பண்ணுறாங்க பார்த்தீங்களா பை, அந்த இடத்துல நீங்கள் வந்து தைரியமாக வந்து பையை வந்து எடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த 25%ஓடனா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த 40%ஓட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 100% பை பண்ணுறாங்க பார்த்தா எல்லாரும், ஏய் இனிமேல் இது கிடைக்காது, இந்த விலைக்கு கிடைக்காது, இன்னும் மேலே போகும், எங்கே போகும், இவ்வளோ தான் போகும், அவ்வளோதான். அங்கேருந்து வந்து ட்ரெண்டு மாதிரி கீழே வந்துடுவான். ஸோ இதை நான் வந்து 2-3 தடவைக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பாகம் 3ஓடவே நம்ம வந்து முடிச்சிருவோம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தடவை வந்து கேள்வி பதில் பார்த்துட்டு நம்ம சார்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சிடலாங்க. இப்போ வந்து ஃபைனல் தாட்ஸ் வந்து மேலே போகுது. செல் பண்ணுவீங்களா? ஜென்யூனாக ஆன்சர் பண்ணுங்கள். செல் பண்ணுவீங்களா? பாஸ் பண்ணிடுங்க. எஸ்ஸா நோவான்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பிளேயிங் த வீடியோ. திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகுது, செல் பண்ணுவீங்களா? திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகுது, will you sell here? இதெல்லாமே என்னது? ஹேமர் பேட்டர்ன், ரிவர்சல் பேட்டர்ன். நீங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரிவர்சல் பேட்டர்ன். மேலே போயிட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு, இங்கே பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது, இது வந்து பை ட்ரெண்டு, இங்கே ஏன் செல் பண்ண போகிறீங்க? செல்லே பண்ண மாட்டீங்க. அப்போ இங்கே பண்ணுவீங்களா? இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹேமர் கேண்டில் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மொமெண்டம் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. ப்ரீவியஸ் லோக்கே பக்கத்துலேயே கூட போயிட்டு திரும்ப வந்து மேலே வருவான். அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப்போ, ரிவர்சலோ, டோஜி என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த ரிவர்சல், அதெல்லாம் வந்து நான் ஞாபகமே வச்சுக்கவே மாட்டேன். கேண்டில் பார்த்தா தெரிஞ்சுப்பேன், ஓகே இது ரிவர்சல் கேண்டில், அது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் வந்து வந்துருக்குது. ஸோ தட் இட் மைட் கோ டவுன். ஏர்லியாக என்ட்ரு பண்ணிடுவோம். 5% ஆஃப் த க்ரௌட் வந்து என்ட்ரி ஆகும்போதே வந்து வி ஷுட் என்டர் த மார்க்கெட். ரிஸ்க்கு தான், பட் ஆனால் எக்ஸிட்டும் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கும். பட் ஆனால் இது தடவை கீழே போயிட்டு மேலே வரும்போது ஃபஸ்ட்டு டைம் ஆஃபர், எல்லோரும் பையன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபர், கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் திஸ். அப்போ கீழே வந்துட்டு மேலே போகும்போது 5%, 25%, 40% ஆஃப் த க்ரௌடு வந்து இங்கே செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே போயிடுச்சு, மேலே வருது அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது இவ்வளோ தான் கிடைக்கும். அதுவும் வந்து நம்ம ஃபாரெக்ஸ்லாம் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா, அந்த என்னது பைசலுக்கு உள்ள ஸ்ப்ரெட்டுலேயே வந்து பாதி போயிடும். உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட் எதுவுமே வந்து பெருசாக வந்து வராது. சரிங்களா? ஸோ கேள்வி பதில் போதும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சார்ட்டில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து இதோட வந்து முடிக்கலாங்க. சார்ட் வந்து நம்ம ஃபேவரட் சார்ட்டு கோல்டு சார்ட்டில் என்ன பண்ணோம், நேற்று வந்து சூப்பராக வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை வந்து நேற்று கோல்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு சில பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ட்விட்டர்லலாம் போஸ்ட் வந்து போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஹையர் ஐ பண்ணியிருக்கான். மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏற்கனவே வந்து ஒன்றும் பெரிய வால்யூம்லாம் இல்லை, சும்மா அப்படியே மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே அரைச்சிட்டு கீழே வந்திருக்கான். ஆனால் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் தான் வர்றான், அதுக்கு கீழே வந்து வரமாட்டான். மேலே போகும்போது கொஞ்ச நாச்சும் மேலே போகிறான். அப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில், அது பக்கா ரிவர்சல் கேண்டில் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப நேரமாக வந்து மேலே போயிட்டு இருந்தான், ரொம்ப நேரமாக ஹையர் ஐ பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருந்தான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் இந்த ஒரு தடவை மட்டும் ஒரே ஒரு கேண்டில் வந்துட்டு போயிடுச்சு. பட் ஆனால் இதுக்கப்புறமா எங்கேயுமே அந்த மாதிரி வந்து ஃபால் ப்ளே பண்ணவே இல்லாமல் ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே தான் மேலே போய்கிட்டே இருந்தான்.
மேலே போயிட்டே இருந்த மார்க்கெட்டு கடைசி ஈவினிங்கு எல்லாம் நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் அடித்து ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டான். இந்த கேண்டில் போட்ட உடனே வந்துட்டு நம்ம ட்விட்டரில் போய் என்ன பண்ணியிருந்தோம், ட்விட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இட்ஸ் ஆல் செட் டு ஃபால் அப்படின்னு வந்து ஒரு இது வந்து மெசேஜ் வந்து போட்டுட்டு இந்த பிக்சரை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல் செட் டு ஃபால். ஏன் அப்படின்னா காலையிலேருந்து மேலே போயிட்டு இருந்தான். காலையிலேருந்து பை பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மொமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் இல்லை. சும்மா அப்படி போகிறான், சும்மா இப்படி வரான், இப்படியே சோம்பேறித்தனமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். பட் ஆனால் ஆக்சுவலாக அவனோட என்ன ரூலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். கீழே லோவை பிரேக் பண்ணல, மேலே ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தான். பட் ஆனால் ஈவினிங்காக இந்த இடத்துல மொமெண்டம் பிக்கப் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் கேண்டில். இதை பார்த்தோன்னே வந்து இட் மைட் ஃபால் அப்படின்னு நமக்கு ஒரு தோணுது. அப்போ கீழே போயிட்டு மேலே வந்தான் பார்த்தீங்களா, கீழே போயிட்டு மேலே ஃபஸ்ட்டு செல்லு, கீழே போயிட்டு மேலே செகண்ட் செல்லு, கீழே போயிட்டு மேலே இங்கே 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 வந்து 5%, இங்கே 25%, இங்கே 40% ஆஃப் த க்ரௌடு. இந்த இடத்துக்கு வந்தவன தான் எல்லாத்துக்கும் செல்லுன்னே தெரியும். கீழே தான்ப்பா போகிறான். யூ ஷுட் ஐடென்டிஃபை ஹியர் ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ஹியர். இங்கேயே நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெசேஜில் டைப் பண்ணி என் மெசேஜ்லாம் யாராச்சும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து என்னப்பா இது எல்லா மெசேஜுக்கும் ப்ராக்டிஸ் தானா? ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியும். நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதில் கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு செல் எங்கே இருக்குது, செகண்ட் செல் எங்கே இருக்குது, தேர்ட் செல் எங்கே இருக்குது. ஒருவேளை எல்லாரும் செல்லுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ அவன் கட் பண்ணவே இல்லை பாருங்கள். இங்கேயே செல் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்தான், இங்கே செல் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்தான், இங்கே பண்ணியிருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்தான். இங்கே பண்ணினீங்கன்னா எங்கே வந்திருக்கிறான், இவ்வளோ தான் வந்திருக்கிறான். சின்ன ப்ராஃபிட்டை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. திரும்பவும் வந்து மேலே வரும்போது ப்ரீவியஸ் ஐ வரைக்குமே வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோக்கையும் போயிட்டு கதையை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து சார் கடை எப்போ திறப்பீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்விம்மிங் தான். கையை காலை ஆடுறதெல்லாம் ஒரு வேலைன்னு வந்து நவருங்கடா நான் குதிக்கிறேன் அப்படின்னு குதிச்சிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. வேறு எதனா சாட்டு பார்ப்போமா? வேறு ஒரு சில்வர் நிறைய வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ சில்வரில் வந்து நேற்றுக்கு என்ன நடந்தது, சில்வர்லேயும் அதே தான் நடந்துருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஐகப் இதுதான் ஒரு கன்சால்டேஷன் மாதிரி பண்ணியிருக்கான் பாருங்கள். கீழே ப்ரீவியஸாக இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. பட் ஆனால் மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், பைப்பில் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேயே அப்படி நின்றுட்டான். இன்னும் நீங்கள் ஜோனை வந்து பெருசு பண்ணலாம், இல்லைனா வந்து இது டச் ஆகலை, பட் ஆனால் இங்கெல்லாம் டச் ஆகிருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பட் இதுக்கு மேலே அவனால் போக முடியல, வீக் ஆகிட்டான். அப்போ என்ன பண்ணான், கீழே வரும்போது பொறுமையாக வந்து வர ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். கீழே வந்துட்டு மேலே போனான், கீழே வந்துட்டு மேலே, அப்புறம் கீழே வர முடியல. ஸோ எல்லா டைம்லேயும் வந்து அது மாதிரி கீழே மேலே 3 தடவை கொடுப்பான். 5% இங்கே 25%. சார் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் 5% ஓகே, 25% ஓகே, அப்புறம் திடீர்னு பார்த்தா கீழே வந்துட்டான். நீங்கள் 40% ஒன்று சொன்னீங்களே அது நடக்கவே இல்லையே. அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். சரியா? அது நான் சொன்னதுனால 3 தடவை கரெக்டாக சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா தண்ணிக்குள்ளேயே போகிறோம், 3 தடவை மேலே வந்து பார்ப்பாங்க, அதுவே தப்பு. 3 தடவைலாம் தண்ணிக்குள்ளே போனது தான். 3 தடவை மேலே வருவாங்க. 3ஆவது தடவை காப்பாற்றலைன்னா அப்புறம் காப்பாற்ற முடியாது. ஆனால் சின்ன வயசில் அதெல்லாம் நம்பிட்டு தான் இருந்தான். அந்த மாதிரி வந்து இதையும் வந்து நீங்கள் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறத எக்ஸாம்பிளோட எடுத்துக்காட்டோடு முடிச்சிருங்க. அந்த நம்ம கமல் சார் சொல்கிற மாதிரி பழமொழியை அப்படியே வந்து அனுபவிங்க, அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. சரியா? ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் ஐயை போய் பிரேக் பண்ண மாட்டான். ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணாமல் அவன் வந்து ரொம்ப வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறான்னா நீங்கள் தைரியமாக செல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்கள் எக்ஸிட் வந்து இங்கே தானே இருக்குது. அந்த 5% ஆஃப் த க்ரௌடே செல் பண்ணும்போதே நீங்கள் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ட்ரி எட் எக்ஸிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா
என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்னென்ன மெசேஜில் வந்து கேட்காதீங்க. அதுக்கான வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து பலனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் என்ன நடந்துட்டு எல்லாம் பாருங்கள், கன்சல்டேஷன் திக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரில. மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான். மேலே வரும்போது நீங்கள் செல் பண்ணால் போதும், கீழே வரும்போது பை பண்ணால் போதும். நடுவில் எங்கேயும் வந்து நீங்கள் ட்ரேடே எடுக்க வேணாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சானா யூ கோ ஃபார் இட். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மெசேஜ் அனுப்புகிறீங்க, வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நம்ம ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. நம்ம பொறுமையாக ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.